Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 7th month ஸ்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்கேனும் வந்து சொல்லலாம். க்ரோத் ஸ்கேன் தானே இது. ஸோ க்ரோத் ஸ்கேன் சொல்லலாம், அது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து நாங்கள் எப்போ எடுத்தோம்னு வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு முடிச்சு நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை வந்து எடுத்த ஒரு ஸ்கேன் இது. ஆனால் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணலை, கொஞ்சம் டைம் இல்லாதனால. ஸோ டைம் இல்லைன்னு இல்லை, வேண்டான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் விட்டுட்டோம். ஃபுல்லாகவே வீடியோவே எடுக்கல, நம்ம வீடியோவே எடுக்கல. நான் என்னோட மினி விளாக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் வந்து எடுத்து வச்சிருந்தேன். அதுலயே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிது. ஸோ வந்து போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா எல்லா சைட்ல இருந்துமே 7th month ஸ்கேனர் ஆச்சு, 7th month ஸ்கேனர் ஆச்சு. எனக்கு லைட்டா சளி பிடிச்சிச்சு, வேற ஒன்றும் இல்லை. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்பதான் வந்து ஐயோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கேன் இது, போட்டே அவனு வாங்க எடுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கே உட்காந்து நாங்க பாத்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு இருக்கோம். அது என் கையில எடுத்து கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சாரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 7th month ஸ்கேன் ரிப்போர்ட்டு. கரெக்டாக நம்ம எந்த வீக்ல எடுத்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா 27 week 5 days. இல்லை 27 week 5 days வந்து க்ரோத் இருக்கணும். ஆனால் கரெக்டாக 27 weeks வந்து க்ரோத் இருக்கு, 5 days வந்து க்ரோத் கம்மியா இருக்கு. சேம் அது எப்படின்னா மொதல் ஸ்கேன்ல 2 வாரம் க்ரோத் இல்லை, அடுத்த ஸ்கேன்ல கரெக்டா இருந்துச்சு. அதுக்கும் அடுத்த ஸ்கேன்ல திருப்பி க்ரோத் வந்து கம்மியாச்சு. இப்ப வந்து 5 days ஆனா பரவாயில்ல, 5 days க்ரோத்துன்றது. ஏன்னா அவங்களும் எதுவும் அதை பத்தி பெருசா சொல்லல. நான் வந்து ஸ்ரீபாப்பாவோட ஸ்கேனையும் இந்த ஸ்கேனையும் கம்பேர் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னன்சியவே ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கேனுக்கு போறதுக்கு முன்னாடியே ஸ்ரீபாப்பாவோட எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்து இந்த மாசத்துல ஸ்ரீ எவ்வளவு வளர்ந்துருந்தா, எவ்வளவு வெயிட் இருந்தான்னு எல்லாத்தையுமே பார்த்து வச்சிருந்தேன் அங்க போயிட்டு. ஆனா அங்க வந்து நடந்ததே பாத்தீங்கன்னா வேற. அதான் வந்து சொல்ல போனா உண்மையான விஷயம். இதுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயம் வந்து பிளசண்டா என்னாச்சு, பிளசண்டா என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அக்கா எனக்கும் வந்து பிளசண்டா வந்து கீழே இருக்கு, அது மேலே போகுமான்னு தெரியல, உங்களை வச்சுதான் நானே வந்து கெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேருக்கு வந்து பிளசண்டா ப்ரீவியாலாம் இருந்துச்சு, ஆனா இவங்களுக்கு ப்ரீவியாலாம் இல்லை, லோ லையிங் பிளசண்டா தான். ஸோ லோ லையிங்ல வந்து ஆன்டீரியர் வந்து ஃபண்டல் ஆன்டீரியரா இருந்து 5th month வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா கீழே டவுன் ஆயிட்டு லோ லை ஆயிடுச்சு. இவங்க வந்து ப்ரெசென்டா ப்ரீவியாலாம் இல்லை. நம்மளுக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ரெசென்டா ப்ரீவியா இருந்திருக்கு. பட் வந்து இவங்களுக்கு ப்ரெசென்டா ப்ரீவியாலாம் இல்லை. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ண விஷயம். ஆனால் இவங்க வந்து ப்ரெசென்டா மேலே போச்சா இல்லையான்னு தான். அது சென்ட்ரலயே நாங்கள் வந்து ஒரு 2 ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், டாக்டர் செக்அப்பையும் சரி அப்படின்னு சரி, நகரவே இல்லை. அடிச்ச மாதிரி ஒரு மில்லி தான் பாத்தீங்கன்னா வந்து நகர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 6th month வந்து ஒரு ஸ்கேன் எடுத்தோம். அது வந்து எப்படின்னா டாக்டரோட இதுக்காக தான் எடுத்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஸ்கேனா வந்து குடுக்கல. ஆமா 28 ஆயுது, 24th weekல ஒண்ணு எடுத்தாங்க. நம்ம 20 weekல ஒண்ணு எடுத்தோம், 24th weekல ஒண்ணு எடுத்தோம். இது வந்து 27.5 அவங்க ரிப்போர்ட் அவங்க ஜஸ்ட் வந்து செக் தான் பண்ணி பார்த்தாங்க, பிளசண்டா மேல இருக்கா கீழே இருக்கான்னு சொல்லிட்டு. வந்து அவங்க மூவ் எல்லாம் ஆகலங்க, பிளசண்டா இன்னும் அங்கேயே தான் இருக்கு. ஸோ பயப்பட அவசியம் இல்லை, நம்ம வந்து பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க வந்து இந்த ஸ்கேன் போகும்போது கொஞ்சம் இதாக பண்ணோம், என்னடா இது ஜஸ்ட் ஒரு 1 month தான் ஆகுது. இல்லை நாங்கள் லாஸ்ட் ஸ்கேன் எடுத்து 1 month தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படியும் ஏறி இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஸோ வந்து பிளசண்டா மேலே போயிருக்காது, போயிருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு மில்லியில கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணி 1 monthல. ஏன்னா எனக்கு வயிறு பாத்தீங்கன்னா பெருசே ஆகல. 6th month வயிறு எப்படி இருந்துச்சோ அதேதான் பாத்தீங்கன்னா 7th month வயிறுமே எனக்கு கொஞ்சம் கூட பெருசான மாதிரியே தெரியல. ஸோ வந்து வயிறு பெருசாக ஆகுதா பிளசண்டா மேல ஏறும்னு சொன்னாங்க. அதனால சரி வயிறு பெருசாகல, பிளசண்டா மேல ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மைண்ட் செட்ல நான் எதை கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா பிளசண்டா விட பேபி வெயிட் வந்து நல்லா ஆயிருக்கணும். ஏன்னா நான் சாப்பிட்ட பொருட்கள்லாம் அப்படி. ஸோ எல்லாத்தையும் பாக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் வெயிட் ஆனனோ இல்லையோ பேபிக்கு வெயிட் ஆகுற ஐட்டமா பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா ஸோ எப்படியும் இந்த டைம் ஒரு 1.5 கிலோ தூக்கிட்டு வந்து நிப்பாட்டிடுறோம்டா. அது கொஞ்சம் அதிகபட்ச ஆசைதான். இருந்தாலும் ஸ்ரீபாப்பா வந்து 100 இருந்தாங்க இந்த டைம்ல. ஸோ ஸ்ரீயை விட வந்து அதிகமா இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு மைண்ட் செட்ல வந்து இந்த உதெல்லாம் வேற பலமா விழவும் நான் நினைச்சேன் சரி எப்படியும் ஒரு 1,300 வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டுதான் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நான் போனேன். பிளசண்டா வந்து நான் யோசிக்கவே இல்லை. சரிட்டு போனோம். நான் போன டைம்ல ஸ்கேன் சென்டர்ல யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். போய் உக்காந்து, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எனக்கு போய் உக்காந்த உடனே பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர சொல்லிட்டாங்க உள்ள. இந்த டைம் வந்து நம்ம அக்காவையும் வந்து அழைச்சிட்டு போயிருந்தோம். அக்கா வந்து நானும் வரேனே அப்படின்னு, ஏன்னா இவங்களை உள்ள விடுவாங்கன்னு அக்காவுக்கு தெரியும். ஸோ நானும் வரேனே அப்படின்னு பாவமா கேட்டுச்சா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடுவாங்களா என்னன்னு தெரியாமலே கூப்பிட்டு போனோம். உள்ள போயிட்டு நான் தான், இவங்களும் வரல, நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன்.
படுக்க வச்சுட்டு செக் பண்ணாங்க. செக் பண்ண உடனே வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னோட அக்காவும் வந்திருக்கா. அவங்க ஃபர்ஸ்ட் இவங்களே உள்ள விடுற ஐடியால இருந்திருக்க மாட்டாங்க. நான் பண்ணேன், அக்காவும் வந்திருக்காங்க, கொஞ்சம் அவங்களையும் வந்து கூப்பிட்டு பார்க்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாவமா கேட்டேன். அப்பதான் உயர்ந்த உள்ளம் என்ன பண்ணிட்டாங்க, சரி வாங்க ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு 2 பேரையுமே உள்ள விட்டுட்டாங்க. சோ அக்கா பாத்தீங்கன்னா பதறி அடிச்சு வந்து பாத்துச்சு. அந்த டைம்ல தான் நம்ம கிட்டுவை வந்து அழகா காட்டிட்டு இருந்தாங்க. சோ ஃபேஸ் தான் இப்ப காட்டிட்டு இருந்தாங்க. ஃபேஸ் வந்து கிட்டுவை காட்டிட்டு இருந்தாங்க. growth பாத்தீங்கன்னா 5 days வந்து கம்மியா இருக்கிறாங்க. ஆனா வெயிட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டுமே வந்து கம்மிதான், லோவா தான் இருக்காங்க. எவ்வளவுனா 9 எவ்வளவு எங்க இருக்கு, எங்க இருந்துச்சு 964 கிராம்ஸ் இருக்காங்க. அதாச்சும் வந்து 1 kg வந்து நானா சொல்லிட்டு போட உதைக்கு நீ 1.5 கிலோ வந்திருக்கணும் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இல்ல, அவங்க பாத்தீங்கன்னா இன்னும் 1 கிலோ ஸ்ரீ அளவு கூட அவங்க வந்து வரல. ஸ்ரீயை விட இந்த டைம்ல வந்து 1.2 இருந்தாங்கன்னு, இல்ல 1.1 இருந்தா 1.1 சம்திங் அந்த ரேஞ்சில இருந்தாங்க. இவங்க வந்து ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட கம்மியா இருக்காங்க ஸ்ரீயை விட. அவங்க சொல்லிட்டாங்க குழந்தை வெயிட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதாவது ரொம்ப கம்மின்னு சொல்ல, குழந்தை வெயிட் கம்மியா தான் இருக்கு. முக்கியமான விஷயம் வந்து எதுக்காக எல்லாம் வெயிட் பண்றாங்க, அந்த பிளசண்டாக்காக தான் வெயிட் பண்றாங்க. குழந்தை வெயிட்டுக்காகவும் நிறைய பேர் கேட்டாங்க. கம்மியா தான் இருக்கு குழந்தை வெயிட். பிளசண்டா வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, பிளசண்டா மேல போயிடுச்சா இல்லையா, இது சென்ட்ரல்ல பாண்டிச்சேரி ட்ரிப் போனீங்களேன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டிருந்தீங்க. அது எந்த தைரியத்துல போயிருப்போன்னு வந்து நீங்க வந்து இதை காட்டுறப்பதான் தெரியும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிளசண்டா வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து நாட் லோ லையிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? பிளசண்டா வந்து நாட் லோ லையிங் என்ன எழுதிருக்காங்கன்னா, வயிறே பெருசாகாம எனக்கு பிளசண்டா, அதுவும் நான் அடிச்ச குட்டி காரணத்துக்குலாம் பிளசண்டா மேல ஏறி இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அப்ப எல்லாருக்குமே ஏறும். எல்லாரும் சேஃபா இருங்க, பத்திரமா இருங்க. ஆனா மோஸ்ட்லி வந்து நான் ஸ்ரீ பாப்பாவை தூக்குறது, வெயிட் தூக்குறது இல்ல இந்த மாதிரி விஷயங்கள பண்ணாம ஒரு டைம் தூக்கி வந்து சம்பவம் ஆச்சு, அதை நாங்க சொல்லல. பிளசண்டா ஆன்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் யூரின் செக்மெண்ட், லோ எண்ட் பிளசண்டா என்னது லோயர் எண்ட் பிளசண்டா 3 cms 3 cms from internal OS not low lying. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் வந்து 1 சென்டிமீட்டர்ல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் மேல போயிடுச்சுன்னோடய அதை டிக் அடிச்சு வேற அவங்க சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல மேல போயிடுச்சு, 8ஆம் மாசம் இன்னும் மேல போகும், அதனால வந்து கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தோட ஓவரா ஆடாதீங்க அப்படின்னு சொல்லியே அனுப்புனாங்க. இருந்தாலும் அடங்காம ரோடு நல்லா இருக்கேன்னு சொல்லி வந்து பாண்டிச்சேரி போயிட்டு வந்துட்டோம். பட் வந்து ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்கல, சும்மா அப்படியே லைட்டா முதுகுக்கெல்லாம் முட்டு கொடுத்து அப்படிதான் வந்து போயிட்டு வந்தோம். ஹார்ட் ரேட் பாத்தீங்கன்னா 154. ஸ்ரீகுட்டிக்கு எப்படி இருந்துச்சோ ஸ்கேன் ரிப்போர்ட்டு அச்சடிச்ச மாதிரி இங்கேயும் அப்படியேதான் இருக்கு. சோ வெயிட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் வந்து 200 கிராம் ஜாஸ்தி. அவன் வந்து ஆனா பாப்பா வந்து 28th வீக்ல பண்ணிருந்தோம். 28th வீக் 6 daysல பண்ணிருந்தோம். 1 வீக் முன்னாடியே பண்ணிட்டோம். எனக்கு அதனால வெயிட் கம்மியா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஸ்ரீகுட்டியோட growth பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்துச்சு. மந்த்லி கரெக்டா இருந்துச்சு. இந்த குட்டிக்கு வந்து என்னன்னா ஒரு 5 days கம்மியா இருக்கு. அப்புறம் வேற என்ன அது சொன்னாங்க, வாட்டர் லெவலும் நல்லா தான் இருக்கு. ஆமா லிக்விட் லெவல்ல எல்லாமே அவங்க எங்களுக்கு காமிச்சாங்க. கருப்பா இருக்கிறதெல்லாம் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள வந்து குட்டியா நம்ம கிட்டுக்குட்டி வந்து நல்லா எப்போதும் ஆடுவாங்க. ஸ்கேன் பண்ணும்போது மூமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா இந்த டைம் ஸ்கேன் பண்ணும்போது ஸ்லீப்பிங் மூடுக்கு போயிட்டாங்க போல, ஆடவே இல்லை. அவங்களும் லைட்டா இப்படின்னு ஆட்டி பார்த்தாங்க. இருந்தாலும் எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டு இருந்தாங்க. அத இவங்க அக்கா எல்லாரும் ஜாலியா பார்த்து பேனு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட கன்க்ளூஷன் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், பேபி வெயிட் வந்து இன்னும் 1 kg வரல, 950 சம்திங் தான் இருக்காங்க. அதே மாதிரி இருந்தோம்னா பிளசண்டா வந்து 1 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிருக்கு. இது வந்து எப்படின்னா லாஸ்டா நாங்க 24 வீக்ல தான் செக் பண்ணி பார்த்தோம். 24-20 செக் பண்ணி பார்த்தோம். அப்போ கூட பிளசண்டா 1 இன்ச்சுக்கு நகர்ல. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ்ல வந்து சர்ன்னு மேல போயிட்டு இருக்கு. இது வந்து அசூர வளர்ச்சியா தான் இருக்கு. எனக்கு அது சந்தேகம். அதாவது பிளசண்டா மேல போயிடுச்சேன்னு ஹாப்பி ஆகுறதா இல்ல பேபி வெயிட் கம்மியா இருக்கேன்னு சேட் ஆகுறதானே தெரியல. இப்போ சிசேரியனுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 35th வீக், அதாவது 36th வீக் தான் ஒரு ஸ்கேன் பண்ணணும். ஆனா 35th வீக் வாங்க, அந்த ஸ்கேன் தான் மெயின் ஸ்கேன். அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு எப்போ வந்து டேட் கொடுக்கறதுன்றதே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் ஆனா வந்து கேக்குறீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேபி மாதிரி இந்த பேபி குட்டியா தான் இருப்பாங்க அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸ்கேன் எடுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சேன். அப்ப அவங்க சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேபி குட்டியா தானே இருந்தாங்க, அதே மாதிரிதான் இந்த பேபியும் குட்டியா தான் இருப்பாங்க பிறக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்ல, குட்டியாதான் நம்ம வந்து கிட்டுக்குட்டியை ரிலீஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களை தேத்த போறோம். ஒருவேளை நம்ம ஸ்ரீ குட்டி கிட்டுக்குட்டின்றதால குட்டி குட்டியா இருக்காங்களோ, ஸ்ரீமான் தான் நம்ம கூப்பிடுவோமே. இல்ல ஸ்ரீகுட்டி தான் நம்ம அது ஃபர்ஸ்ட்ல வச்சோம். ஆமா, பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீமான் கூப்பிட ஆரம்பிச்சோம்.
அப்ப கிட்டுமான்னு நான் கூப்பிட ஆரம்பிச்சிடவா? சோ வந்து ஒன்றும் இல்லை, அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இன்னும் இந்த லாஸ்ட் 2 மந்த் வந்து பேபி growth நல்லா இருக்கும், நீங்க வந்து நல்லா ரிச் ஃபுட்டா சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஆமா நிறைய பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த நார்மல் டெலிவரி எல்லாம் இருப்பாங்களே, டேட்டே எப்போன்னு தெரியாம 40 வீக் வந்து இது டெலிவரி ஆகுன்றாங்கல்ல, அவங்க எல்லாம் ப்ளீஸ் நல்லா இந்த 2 மாசம் என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ அது எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஏன்னா 2 மந்த்ல தான் வெயிட் பாத்தீங்கன்னா நல்லா கெயின் ஆவாங்களாம். எனக்கு இன்னும் 1 மாசம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நான் என்னெல்லாம் சாப்பிடறேனோ அதெல்லாம் சாப்பிட்டு நான் 1 கிலோ ஏத்தி ஆகணும். இன்னைக்கு நவம்பர் 30, நாளைக்கு டிசம்பர் 1, நாளைக்குல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்கப்புறமா வந்து ஜான்வரியில எந்த ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கலாம், செகண்ட் வீக்கா இருக்கலாம், தேர்ட் வீக்கா இருக்கலாம், அது வந்து எங்க கையில இல்ல. கிட்டுவோட வெயிட்ட அது பொறுத்து வந்து அவங்களோட வெயிட்ட பொறுத்து தான் வந்து இருக்கு, அது வந்து நம்ம பார்க்கலாம். எனக்கு என்ன, நான் சீக்கிரமா பண்ணாலுமே கிட்டு நல்லா ஒரு 2.5 கிலோ வந்துட்டாங்க. பேராசையா இருக்கும், பரவாயில்ல. 2.5 கிலோ வந்துட்டாங்கன்னா சிசேரியன் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஸ்ரீக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம், கை கால்லாம் ரொம்ப குட்டின்றதுனால தூக்குறதுக்கெல்லாம் பயந்தோம். அதுவும் இல்லாம அவங்க சின்னதா பிறந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம்லாம் எங்களுக்கு இதானுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் நல்ல பேபி வெயிட் மட்டும் எல்லா மதர்ஸும் பார்த்துக்கோங்க. தண்ணி லெவல் எனக்கு கம்மியாகாம இருக்கணும். அதே மாதிரி தண்ணி லெவல் கம்மியாகாது, இப்போதைக்கு தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை, தண்ணி லெவல் கம்மியாகாது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து லொடலொட பேசி எப்போதும் போல நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா வந்து ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கேன் வந்து கொஞ்சம் ஒரு சைடு ஹாப்பியா, இன்னொரு சைடு வந்து அந்த அன்எக்ஸ்பெக்டட் குட்டி சேடா. இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து நம்ம நல்லா சாப்பிட்டு வெயிட் கெயின் பண்ணி நம்ம வந்து குட்டியை சீக்கிரமா நல்லபடியா இந்த ஹோல்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். 1 month to go. ஒன்லி 1 month to go. அதுக்கப்புறமா வந்து எங்களால் டேட் சொல்ல முடியாது, டாக் டேட் சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு நன்றி. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டடா.